ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெமிஸ்ட்ரி அப்படின்னா என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சயின்ஸில் ஒரு பார்ட் தான் கெமிஸ்ட்ரி. சயின்ஸுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம உயிர் வாழ்கிறதுக்கோ இல்லை நம்ம எந்த ஒரு பொருள் செஞ்சாலும் அதில் கண்டிப்பாக சயின்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் இப்போ இந்த போர்டு எடுத்துக்கோங்களேன். இந்த போர்டு செஞ்சவங்ககிட்டயே ஒரு சயின்ஸ் இருக்குது. இந்த சாப்பீஸ் எடுத்துக்கோங்களேன். இந்த சாப்பீஸ் செஞ்சவங்ககிட்டயே ஒரு சயின்ஸ் இருக்குது. ஸோ சயின்ஸ் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. அதில் ஒரு பாட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கெமிஸ்ட்ரி. ஸோ இப்போ அந்த கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் பொறுத்தவரை நம்ம மெமரி பண்ணணும் அப்படின்றது எந்த ஒரு அவசியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதோடைய ஈக்குவேஷன் ஃபார்முலா தெரிஞ்சாவே ஈஸியாக அந்த சப்ஜெக்ட் புரிஞ்சிட்டு நம்ம படித்தோம்னா கண்டிப்பாக கெமிஸ்ட்ரியில் சென்டம் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அந்த கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் ஒரு பாட்டு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது போர் அண்ட் ட்ரைஃப்ளூரைடு வந்து எப்படி வந்து நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஜெக்ட்குள்ளே போகிறோம். இப்போ போர் அண்ட் ட்ரைஃப்ளூரைடு B(F)3 இந்த போர் அண்ட் ட்ரைஃப்ளூரைடு தான் நம்ம எப்படி வந்து ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ BF3 ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். போரான் அப்படிங்கிறது சால்ட்டாக லிக்விடாக. போரான்ங்கிறது ஒரு சால்ட்டு. அந்த சால்ட்டோட சேர்த்து போர் அண்ட் ட்ரைஃப்ளூரைடு எப்படி வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர்ஸ் பண்ணுறோம், அதாவது தயாரிக்கிறோம் அப்படிங்கிறத ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வேணும், ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன நமக்கு ஆன்சர் வேணும், BF3 போரான் ட்ரைஃப்ளூரைடு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து ஆன்சராக வேணும். இதை தான் நம்ம தயாரிக்க போகிறோம். அப்படிங்கும்போது இதை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். அதை எழுதிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ எந்த ஒரு பொருள் தயாரிக்கணும்னா அதில் கண்டிப்பாக எதாவது மிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்மளால் தயாரிக்க முடியும். அதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த போரான் ட்ரைஃப்ளூரைடு ப்ரிப்ரேஷன் பண்ணணும்னா அதில் என்னென்ன ஆட் பண்ணுறோம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். B2O3 அப்படிங்கன்னா போரான் ட்ரை ஆக்சைடு. போரான் ட்ரை ஆக்சைடு. ஏன் இந்த ட்ரைன்னு சொல்கிறோம் அப்படின்னா இங்கே நம்பர் 3 இருக்குது. 3நாவே ட்ரைன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ போரான் ட்ரை ஆக்சைடோட கால்சியம் ஃப்ளூரைடு CaF2 கால்சியம் ஃப்ளூரைடு H2SO4 சல்ஃபூரிக் ஆசிட்டோட சேர்த்து ஹீட் பண்ணும்போது நமக்கு போரான் ட்ரைஃப்ளூரைடு கிடைக்குது. அது என்னன்னா இப்போ போரான் ட்ரை ஆக்சைடோட கால்சியம் ஃப்ளூரைடு சேர்த்து சல்ஃபூரிக் ஆசிடோட ஹீட் பண்ணும்போது, ஹீட்னா இது என்ன சிம்பிள் அப்படின்னா இது மாதிரி சிம்பிள் போட்டவே ஹீட் பண்ணுறதுன்னு அர்த்தம். தமிழில் சொல்லலாம் வெப்பப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா போரான் ட்ரைஃப்ளூரைடு ஆன்சர் கிடைக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம் இது எப்படி வந்து நம்ம இதுலேருந்து நம்ம அதுலேருந்து பிரித்து எப்படி வந்து நம்ம இதுலேருந்து கொண்டு வந்தோம் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ போரான் ட்ரைஃப்ளூரைடு எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த பி இருக்கு இல்லையா, பிங்கிறது போரான். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது அந்த போரான் தான் வந்து பீனை வந்து சுருக்கி பின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த பீனும் இந்த F2 இருக்கு இல்லையா, இது ரெண்டும் சேர்ந்து தான் போரான் ட்ரைஃப்ளூரைடை சேர்ந்து ஓகேங்களா ஆட் ஆகுது. ப்ளஸ் இது என்ன இருக்குது, இந்த போரான் ட்ரைஃப்ளூரைடு இருந்துச்சா. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எந்த ஒரு பொருள் நம்ம வந்து தயாரிக்கணும் அப்படின்னா அதோடைய சேதாரம் கொஞ்சம் இருக்கும். இப்போ ஒரு நகையை எடுத்துக்கோங்களேன், அதை நம்ம வந்து உருக்கி செய்யும் போது ஒரு சேதாரம் கிடைக்குது இல்லையா, அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு சால்ட் நம்ம வந்து 2 3 பொருளை எடுத்து ஒரு சால்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் மீதியெல்லாம் இருக்கும். அந்த மீதி வந்து நமக்கு என்னவோ கிடைக்கிது. அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்குறோம். இப்போ இந்த 2 சால்ட்டோட இந்த சல்ஃபூரிக் ஆசிடோட ஹீட் பண்ணும்போது போரான் ட்ரைஃப்ளூரைடு கிடைக்குது. மீதி இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இங்கே CA இருக்குது இல்லையா, இந்த CAங்கிறது கால்சியம். இந்த SO4 இது ரெண்டோட சேர்த்து CaSO4 அப்படி கால்சியம் CaSO4 கிடைக்குது. ஓகேங்களா? மீதி என்ன இருக்குது, இந்த H2 இருக்குது, அங்கே O இருக்குங்களா, ரெண்டும் சேர்த்து H2O, அது வாட்டர் நீர் மூலக்கூட நமக்கு வெளியே கிடைக்குது H2O. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இந்த போரான் ட்ரை ஆக்சைடு வந்து CaF2 கால்சியம் ஃப்ளூரைடை சல்ஃபூரிக் ஆசிடோட வச்சு ஹீட் பண்ணும்போது போரான் ட்ரைஃப்ளூரைடு கிடைக்குது. அது ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தோடனே மீதி இருக்க சால்ட் வந்து CaSO4ஆகவும் H2Oவும் நமக்கு வெளியேறுது. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு சால்ட் தயாரிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிங்கும்போது அந்த சால்ட் நம்ம கரெக்டான அளவு நமக்கு சொல்யூஷன், அதாவது கரெக்டாக நமக்கு அந்த சால்ட் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அதில் ஆட் பண்ணுற திங்ஸ், அதாவது நம்ம அதில் ஆட் பண்ண போகிற பொருள் எப்படி இருக்கணும்னா கரெக்டான அளவாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம தயாரிக்கிற பொருள் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ அது என்ன பண்ண போனால் பேலன்ஸ் பண்ணணும் அப்படி அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். இப்போ பேலன்ஸ் பண்ணணும்னா இப்போ இங்கே என்ன பண்ண போகிறாங்க, போரான் B2 இருக்குது, ஆனால் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஒரு போரான் தான் கிடச்சிருக்கு. எப்படி ஒன்றுனா இங்கே எது இல்லைன்னா ஒன்றுன்னு அர்த்தம்.
இப்போ ஒரு போரான் தான் கிடைச்சிருக்கு. ஆனால் நம்ம எடுத்துக்கிற சால்ட்டில் 2 எடுத்துக்கிறோம், 2 போரான் எடுத்துருக்கோம். பட் இங்கே நமக்கு ஒரு போரான் தான் கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கேயே 2 போடணும். இங்கேயே 2 போட்டோம் அப்படின்னா இப்போ இங்கேயே 2 போரான், நம்ம எடுத்துக்கிற அளவு 2 போரான். ஓகேங்களா, சரியா போச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா F3ங்கிறது இங்கே 3 இருக்குது, இங்கே 2 போட்டோம்னா அப்போ 3 × 2 6. ஃப்ளோரைடு எத்தனை இருக்குது, 6 வந்துருச்சு. பட் இங்கே என்ன இருக்குது, 2 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே 2 இருக்குது, அப்போ இங்கே 3 போடுங்க. 3 போடணுமா, 3 × 2 6, இங்கே 6 வந்துருச்சு, இங்கே 3 × 2 6, இங்கே அப்போ ரெண்டுமே பேலன்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கால்சியம் சல்ஃபேட் இருக்கா, இங்கே CN இருக்குது, ஆனால் இங்கே ஒரு CA தான் இருக்குது. பட் இங்கே என்ன இருக்குது, நம்ம எத்தனை அளவு எடுத்துருக்கோம், 3. அப்படிங்கும்போது இங்கே என்ன பண்ணுறோம், இங்கேயும் 3 போட்டுக்கோங்க. இப்போ 2 பேலன்ஸ் ஆயிடுச்சுங்களா, இங்கேயும் 3, இங்கேயும் 3. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 ஓகே ஆயிடுச்சுங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா H2O. இங்கே இந்த அளவு பார்த்தாலும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், H2O இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, இங்கேயும் 2 ஹைட்ரஜன் இருக்கா, இங்கேயும் 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஆனால் இங்கே O3ங்கிறது என்ன இருக்குது, 3 இருக்குது. பட் இங்கே என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கேயும் 3 போட போகிறோம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 3 போட்டாச்சுங்களா. ஓகேங்களா, இங்கே 3 போட்டோம்னா இங்கே என்னாச்சு, 3 ஆக்சிஜன் வந்துருச்சு, இங்கேயும் 3 ஆக்சிஜன். ஆனால் இப்போ இங்கே 3 போட்டோம்னா என்னாச்சு, இந்த ஹைட்ரஜன் வந்து 3 × 2 6 ஹைட்ரஜன் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே என்ன இருக்கு, 2 தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல 3 போடணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க 3 × 2 6 ஹைட்ரஜன், 3 × 2 6 ஹைட்ரஜன். அதே மாதிரி பாருங்க 3SO4, இங்கே 3SO4. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா போரான் ட்ரைஃப்ளோரைடு நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதாவது ஒரு ஈக்குவேஷனோ ஏதோ ஒரு சால்ட் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதோட தியரி வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் தியரி எழுதணும். அது எப்படி எழுதணும், நம்ம இதை வச்சு நம்ம இந்த தியரிங்கிறது எழுதிடலாம். ஓகேங்களா, எப்படி அப்படின்னா இப்போ இந்த போரான் ட்ரை ஆக்சைடு ப்ளஸ் கால்சியம் ஃப்ளோரைடோட சல்ஃபூரிக் ஆசிட் சேர்த்து ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, போரான் ட்ரைஃப்ளோரைடாகவும் கால்சியம் சல்ஃபைடாகவும் நீர் மூலக்கூறாக கிடைக்குது. ஓகேங்களா, இப்போ இது ரெண்டுமே பாருங்கள், உங்களுக்கே தெரியும், ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிருக்கும். B2O3 எத்தனை போரான் இருக்குது, 2 போரான் வந்துச்சா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, O3 3 ஆக்சிஜன் இருக்குது, 3 ஆக்சிஜன் வந்துச்சுங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் 3 கால்சியம் வந்துச்சுங்களா. ஃப்ளோரின் 3 × 2 6 ஃப்ளோரின் இருக்குது, 3 × 2 6 ஃப்ளோரின் இங்கே வந்து சேம். நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் பாருங்கள், 3 × 2 6 ஹைட்ரஜன், அங்கே 3 × 2 6 ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் சல்ஃபேட் பாருங்கள், 3 சல்ஃபேட், இங்கேயும் 3. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். அது கெமிஸ்ட்ரி பொறுத்தவரையே நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதோடைய ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக எழுதணும்னா தியரியில் கூட நம்ம மார்க் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். பட் இது மாதிரி ஈக்குவேஷன் வந்து நம்ம கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணி புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சுட்டு எழுதணும்னா கண்டிப்பாக இதில் சென்டம் எடுக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.